ரஜினிகாந்துக்கு அப்புறம் வரக்கூடிய கமலஹாசன் கூட ஒரு ஸ்டேஜ் நல்லா இருந்தார். அப்புறம் he had a downfall. He gone into left winning அது மாதிரி. இது ரைட் லெஃப்ட் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க டோட்டலி இது வந்து இட்ஸ் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் டிஎம்கே சினிமா இண்டஸ்ட்ரி. அதனாலதான் ஒன்னும் பிரிக்க முடியாத இருக்கு. அதைத்தான் இப்ப விஜய் வந்துட்டாரு. விஜய் வந்ததுனால பிரிக்குமா முடியாதுன்னு தெரியாது. ஆக மொத்தம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அவல நிலையை பார்த்தால் வெரி சாரி ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் தமிழ்நாடு. இப்படி போய் ஒரு நம்ம படித்த தமிழ்நாடு, வளர்ந்த தமிழ்நாடு ஒரு ட்ரக்குக்கு அடிமையா போய் என்ன சார் இது? ஒரு சினிமா இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு லூயி விட்டான் என்ன சொல்லுவா, என்ன வாட் இஸ் தி நேம் ஆஃப் தட் பேக்? லூயி விட்டான். லூயி விட்டான் ப்ரொனன்சியேஷன் நமக்கு வர மாட்டேங்குது. நான் சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா அதுக்கு பெரிய கடை, ஒரு டப்பா பாத்தீங்கன்னா 70 லட்சம் 80 லட்சம் சொல்றாங்க. அது மேல கிஃப்ட் தராங்க. ஹவு டிட் தே கெட் மணி சார்? அதுதான் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் ரிதீஷ் போன்றவர்கள் தான். இப்போ ஒரு ஜூனியரா வந்திருக்காங்களாமே. ஆமா சார். இப்போ அவங்க ஒரு நாளும் ஒர்க் பண்ணது கிடையாது சார். ஆனா சினிமா இண்டஸ்ட்ரியை கண்ட்ரோல் பண்றாங்க. இப்போ ரிதீஷ் இஸ் ஆன் தி ரன், ரைட் சார்? துபாய் போயிட்டு அப்படியே யூகே போயிட்டு தான் ஒரு செய்தி வருது. அவங்க யூகே போயிட்டாங்க. அங்க எவ்வளவு நாள் இருக்க முடியும்? பாருங்க, அந்த கேஸை டீல் பண்ணக்கூடிய 2 வழக்கறிஞர்களிடம் நான் பேசினேன்.